for the students' overall development and create great personalities with high values and sponsor them to our society. Thank you, and it's bye from Mansa, Bharati Higher Secondary. அறிக்கை வாசித்தளித்த மாணவிக்கு நன்றி. தொடர்ந்து நமது சிறப்பு விருந்தினர்களை மதிப்பிற்குரிய நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு எங்களின் நம்பிக்கை நட்சத்திரம் டாக்டர் அண்ணா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி மகிழ்விக்கின்றார்கள். தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினராகிய டாக்டர் பழனிஜி பெரியசாமி ஐயா அவர்களுக்கு பாரதி கல்வி குடும்பத்தின் சார்பான நினைவு பரிசினை வழங்கிடுமாறு டாக்டர் ஆர் கார்த்திக் அண்ணா அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம். ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாக நல்லாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார். எங்கள் அன்பின் வெளிப்பாடாக இதோ எங்களின் அன்பு பரிசு என்கிற எண்ணத்தோடு அதனை வழங்கி மகிழ்கின்றோம். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து டாக்டர் ஆர் கார்த்திக் அண்ணா அவர்கள் பாரதி அகாடமி கட்டிடத்தை வடிவமைத்த நண்பர் எஸ் தினேஷ் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். தோற்றத்தில் மிக இளையவராக காட்சியளிக்கும் இந்த புதுமை விரும்பிதான் அந்த கட்டிடத்தை வடிவமைத்த ஆர்கிடெக்ட் என்பது மகிழ்ச்சியோடு அறிவிக்கின்றோம். எஸ் தினேஷ் அவர்களின் திறமையின் அடையாளமாய் அந்த கட்டடம் மிளிர்கின்றது. இவர் மேலும் வளர அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். பரிசுகளை வழங்கியவருக்கும் பெற்றுக்கொண்ட நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி தற்பொழுது முன்னிலை உரை நிகழ்த்துமாறு எங்களின் மதிப்பிற்குரிய இளைய தளபதியும் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமுமாகிய சென்னையில் புகழ்பெற்ற மருத்துவரும் நம் பள்ளியின் இயக்குனருமாகிய மாணவர்களின் உள்ளத்தில் நிரந்தர இடம் பிடித்திருப்பவருமாகிய எங்களின் மதிப்பிற்குரிய பாரதி கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் டாக்டர் ஆர் கார்த்திக் அவர்களை முன்னிலை உரை நிகழ்த்த வருமாறு விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். எனக்கு ஒரு சிறு நினைவு தான் வருகிறது. நடுநிலைப்பள்ளியிலிருந்து உயர்நிலைப்பள்ளி ஆகிய பொழுது நமது பள்ளியில் ஒரு விழா வைத்திருந்தார்கள். அந்த பழைய கட்டிடத்தில் இருந்தது அந்த விழா. அப்பொழுது பிஜிபி ஐயா அவர்கள் இது மாதிரி ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் 4th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேங்க, 4th ஸ்டாண்டர்டோ 5th ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஐயா அவர்கள் மேடையில் பேச வரும்பொழுது கூறினார்கள், எனக்கு தமிழில் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம், இங்கிலீஷில் தான் எனக்கு கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் வரும் அப்படின்னாங்க. எனக்கு அப்போ யோசித்து பார்த்துருக்கேன், எப்படி தமிழில் பேச முடியாமல் போகுமா ஒருத்தருக்கு போய் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துருக்கேன்னா, பட் அந்த நிலைமையில தான் நான் இப்போ இங்கே இருக்கேன். I'll start with a small story. இந்த முன்னிலை உரையின் முடிவில் உங்களில் ஒரு 5 பேர் எனக்கு ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்னோட இந்த முன்னிலை உரை எனக்கு பயனுள்ளதுன்னு நினைக்கிறேன். ஒரு எறும்பு ஒரு மனிதனை பார்த்து கூறியதாம், people block my path, but I find an alternate path and keep marching. Whatever be the obstacles, however difficult the hurdles, I carry on with the belief I can. I carry on with the belief I can till I die. I try, I fight, I strive, I keep living with the belief I can. I lose this sense of I can only to death. If this is what I can do as an ant, hey man, how much is possible by you? If only you to believe I can. நம்புங்கள் நம்பால் முடியும் என்ற நம்மளது பள்ளியின் இந்த லோகோவில் இருக்கும் பார்த்துருக்கீங்க. இதே தான் இந்த ஆண்ட்டும் சொல்லுது. நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம இதில் வேலையில் இறங்கினோம்னா நம்மளால் முடியாதது எதுவும் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற டோட்டல் இந்தியன்ஸில் 2% இந்தியன்ஸ் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, வெளிநாட்டில் பெரிய பெரிய பதவிகள் இருக்காங்க. பிஜிபி அவர்கள் கூட யூஎஸில் ரொம்ப பெரிய பவரில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு he came and started the work here. ஸோ அந்த 2% இந்தியன்ஸோட டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 160 பில்லியன். அது 1/3 ஆஃப் த இந்தியன் எக்கனாமியில் அது வருது. அது ஸோ நம்ம 2% இந்தியன்ஸ் உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் போய் நம்ம இந்தியாவை பெருமைப்பட வைக்கிறாங்க.
பட் 98% ஆஃப் த இந்தியன்ஸ் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? ஏன் நம்மளால் வந்து அந்த அளவுக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியல? ஒரு சிம்பிள் ரீசன் தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கிறவங்கள வந்து இப்போ யூஎஸில் அனுப்பிச்சு வேலை செய்ய வச்சா அவங்கள வந்து யூஎஸ் வந்து பெஸ்ட்டாக்கி காமிக்குது. பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள அனுப்பிச்சு அங்கே ஒர்க் பண்ண வச்சா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக்கி காமிக்குது. பட் நம்ம இந்தியாவில் மட்டும் ஏன் நம்ம ஆவரேஜாக இருக்கணும்னு அனுப்பிச்சா மகாமட்டமாக அனுப்பி உட்கார வச்சுருது? இதை பற்றி ஷிவ்கேர் அழகாக சொல்வார். ஷிவ்கேரை ஒரு புக்கில் ஃப்ரீடம் நாட் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு புக்கில் வந்து அவர் அழகாக எழுதுவார். அதில் நம்ம இந்தியாவில் வந்து போட்டி, பொறாமை, லஞ்சம், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் வளர விடாமல் தடுத்துட்ருக்கு. இந்த வளர விடாமல் தடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? மாணவர்களாகிய நம்ம இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும்? விட்டு கொடுத்து போகிறது, பொறாமப்படாமல் இருக்கிறது, நம்ம வேலையை நம்ம பார்க்குறது. நம்ம வேலை என்ன? படிக்கிறது ஒழுங்காக பண்ண வேண்டியது உங்கள் வேலை. இதே நீங்கள் அடுத்து ஜாபுக்கு போகிறப்ப உங்கள் வேலை கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்கிறது. எல்லா இடத்துலையும் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும், நம்ம வேலை செய்யாமல் எல்லாம் நமக்கு வரணும், மற்றவங்க நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இது மாதிரி ஆட்டிடியூடை முதல்ல வந்து மாற்றிக்குங்க. நமக்கு கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்ய ஆரம்பித்து நம்ம கொடுக்குற வேலையை நமக்கு பிடிச்சமான வேலையாக நமக்கு எடுத்து பண்ணிங்கனாவே அவங்க இந்த மாதிரி போட்டி, பொறாமைகள் இதெல்லாம் வராமல் ஒரு இந்தியா வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. அந்த திறமைகள் வந்து சப்ரஸ் பண்ணப்படுது. உனக்கு இது தெரியாது, உனக்கு இது வராது, உனக்கு நீ ஒன்றும் யூஸ் கிடையாது. இது மாதிரி விஷயங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய கேட்டு நம்ம உள்ளங்களில் வந்து நமக்குரிய திறமைகள் நமக்கே தெரியாமல் உள்ள வச்சுருக்கோம். நம்ம யூ ஆர் நாட் அ ஆர்டினரி பர்சன். யூ ஹாவ் அ செப்பரேட் பவர், யூ ஹாவ் அ யூனிக் பவர். தட் பவர் இஸ் கோயிங் டு ஹெல்ப் and give lot of happiness to lot of people around the world. உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு பவரும் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக மற்றவங்க எல்லாரையும் ஹாப்பி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி உங்கள் ஒவ்வொருத்தட்டையும் இருக்குது. ஒரு உரையில் நிறைய டைம் அப்துல் கலாம் சொல்வார், இந்தியா டசன்ட் நீட் ஒர்க்கர்ஸ், இந்தியா நீட் லீடர்ஸ். நமக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறோம், டாக்டர் படிக்கிறோம், இது ரெண்டு தான் நமக்கு தெரிஞ்ச மெயின் ஒர்க். இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். பட் யாராவது லீடர் ஆகணும்னு யாராவது யாராவது எய்ம் பண்ணுறீங்களா? கிடையவே கிடையாது. +2 முடிக்கணும், டாக்டருக்கு போகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும். திஸ் அ குட் பிளான். பட் இப்படி வந்து ஒரு நார்மல் ஒரு ஆர்டினரி மனிதனாக நீங்கள் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறீங்களா? நல்லா யோசிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை வெளியில் கொண்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். நானும் நான் ஒரு ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணணும், நான் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியை ரன் பண்ணணும், ஒரு இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணணும், அப்படி ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இதே மாதிரி வந்து பிஜி பையன் நினச்சிருந்தாருன்னா அவர் அங்கே யூஎஸ்லேயே நல்லா சம்பாரிச்சு அங்கேயே இருந்திருப்பாங்க. இங்கே வந்து எல்லாரும் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லாருக்கும் நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இந்தியாவை முன்னேற்றணுங்கிறதுனால தானே அங்கே இருக்கவங்களும் இங்கே வந்து செட்டில் ஆகி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அங்கேருந்து வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க இண்டஸ்ட்ரியில் வளரணும்னு நினைக்கிறவங்கள வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சம்டைம்ஸ் தட்டி வைக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதெல்லாம் மாறணும்னா நீங்கள் வரணும். இளைஞர்களாகிய நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை இம்பைப் பண்ணி யூ ஹாவ் டு கம் அப் இன் லைஃப். இட் இஸ் பாசிபிள். ஒன்லி நம்மளால் முடியாது, நமக்கு எதுவும் நடக்காதுங்கிற ஒரு ஒரு மனப்பான்மையை நமக்குள்ளேயே நம்ம உருவாக்கிக்கிறோம். அப்துல் கலாமோட ஃபேவரட் கோட்ஸ். ஏன் நம்ம படிக்கணும்? இதுக்கெலாம் நம்ம லீடர்ஷிப் ஆகிறதுக்கு நான் பேசாமல் எலெக்ஷன் நிற்கிறது எதுக்கு சார் நான் படிக்கணும்? எலெக்ஷனில் இன்னும் எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறது, அது மட்டும் லீடர்ஷிப் கிடையாது. ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணுறது லீடர்ஷிப், ஒவ்வொரு இதுக்கும் லீடர்ஷிப். அப்துல் கலாமோட ஃபேவரட் கோட்ஸ்: லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி, லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங், த திங்கிங் ப்ரொவைட்ஸ் நாலேஜ், நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட். இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அவர் ரொம்ப அழகாக சொல்கிறது என்னென்னா, ஹவு டு மேனேஜ் ஃபெயிலியர்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட் வாங்கணும், 100 மார்க்ஸ் வாங்கணும், நம்ம இதில் வந்து யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வரணும். ஓகே, ஒரு வேளை வராட்டி என்ன? அது எப்படி நம்ம ஃப்ரெண்டு ஒரு வேளை வந்து நம்ம செகண்ட் வாங்கணும், நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினாங்கன்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்? ஒவ்வொரு டைமும் ஃபெயிலியர் வந்து
அதை வந்து ஒரு வீழ்ச்சியாக நினைக்காம அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம். இந்த டைம் நான் வந்து சரியாக படிக்கல, அவங்களுக்கு நான் எஃபர்ட் போடல, ஓகே அடுத்த இதில் நான் எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணுவேன், அதை பற்றி யோசிக்காமல் ஐயோ போச்சுன்றது நம்ம டெஃபினட்டாக வந்து இந்த ஃபஸ்ட்டுக்கு வரவே முடியாது. நம்ம அந்த ஃபெயிலியரில் என்ன கற்றுக்கிறதுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃபெயிலியர் உங்களை பார்த்து பயப்படணும். எனக்கு வந்து ஃபெயிலியரே வராதுங்கிற ரேஞ்சுக்கு ஒரு ஒரு லெவலுக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபுல் உழைப்பை ஒவ்வொரு வேலை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் செய்யணும். இப்போ ஒரு வேளை டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா அதில் ஃபுல் எஃபர்ட் போடணும். ஒரு எக்ஸாம் போகிறீங்கன்னா அதில் ஃபுல் எஃபர்ட் போடணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஃபுல் எஃபர்ட் போட்டு உங்களுடைய முழு முயற்சியை காமிச்சா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான நிறைய வழிகள் வரும். அந்த வழிகளை நம்ம எடுத்துக்கிட்டு முன்னேற ட்ரை பண்ணணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் இங்கே தான் படித்தேன், 10th வரலாம் தமிழ் மீடியம் தான் படித்தேன், +1 +2 தமிழ் மீடியம் தான் படித்தேன் நாமக்கல் சவுத் ஸ்கூலில். அப்படி இருந்த நான் மெடிசன் ஜாயின் பண்ணேன். மெடிசன் ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜில் அவங்களாம் வந்து யூஸ்வலாக நோட்ஸ் கொடுப்பாங்க கிளாஸ் எடுக்கிறப்ப. மெடிசன் ஜாயின் பண்ணப்போ ஈவன் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் பேஜுக்கு நோட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ தான் நான் ஒரு லைன் எழுதி முடிச்சிருப்பேன். தட்ஸ் ஹவ் ஐ ஆம் when I was in college first year. பட் அது வந்து அப்பயே அங்கேயே தோண்டு போய் நிறைய பேர் இதை கோர்ஸை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க. நம்ம அப்படியே அங்கேயே வந்து மனம் துவண்டு போகாமல் அதை எப்படி மாற்றிக்க முடியுங்கிறத யோசிக்கணும். ஃபைனல் எக்ஸாம் சர்ஜரியில் நான் தான் ஃபஸ்ட் எடுத்தேன். பிளாஸ்டிக் சர்ஜரி எக்ஸாமில் கோல்டு மெடல் வாங்கினேன். சென்னையில் வந்து சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டர்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரிக்குன்னு கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் வீக்கில் ஒரு சர்வே பண்ணியிருந்தாங்க. சென்னையிலே வந்து 2nd பெஸ்ட் கிளினிக்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது என்னால் பண்ண முடியுது அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் ஒரு லெவலுக்கு அச்சீவ் பண்ணி நான் சென்னையில் தெரிகிற அளவுக்கு இருக்கிறேன்னா வேர்ல்டு வைடு உங்களை ஃபேமஸாக இருக்க மாதிரி பண்ண முடியும். ஒன்று எந்த வேலைகளை நீங்கள் பிடிச்சி செஞ்சாலும், எந்த கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அது பிடிச்ச கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும். நீங்கள் ஒரு ஐயோ ஜாபுக்கு போகிறோமேன்னு நினச்சி நிறைய போஸ்ட்லாம் பார்ப்பேன், ஐயோ திருப்பி வந்து மண்டே வந்துருச்சுன்னு. மண்டே வந்து ஹாப்பியாக ஜாபுக்கு போகிறத விட்டு மண்டே வந்துருச்சுன்னு சொன்னால் அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு முழு உணர்வோடு நீங்கள் இதை உங்களுடைய மனதை நீங்கள் ஈடுபடுத்துனீங்கன்னா எந்த வேலையும் போர் அடிக்காது. அது போகிறதே வந்து ஒரு ஹாலிடே போகிற மாதிரி தான் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் பயனுள்ளதாக இருக்கான்னு யோசிங்க. தப்பு பண்ணாதீங்க. தப்பு பண்ணி தான் நம்ம சம்பாதிக்கணும், தப்பு பண்ணி தான் நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா கண்டிப்பாக அது கிடையாது. நல்லவங்களாக இருங்க. அது உங்களுக்கு 2வது டே நீங்கள் போய் நைட் படுத்தீங்கன்னா தூக்கம் வரும். தப்பு பண்ணிவிட்டு ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சாலும் நைட்டு போய் பிபிக்கும் மற்றதுக்கும் டேப்லெட் போட்டு தான் தூங்கிட்டு இருக்கணும். நல்லவங்களாக இருங்க, நல்ல முயற்சி எடுங்க. எல்லாரும் இங்கே இருக்க எல்லாரும் பெரிய அளவில் வரணுங்கிறத வாழ்த்தி முன்னிலை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச், பெரிய அலங்கார வார்த்தைகள் இல்லை, ஜோடனைகள் இல்லை, மேலே பூசப்பட்ட ஆபரணங்கள் இல்லை, ஆனால் தெளிவான பேச்சு, யதார்த்தமான வார்த்தைகள், உண்மைகள் மட்டுமே அதிலிருந்து வெளிப்பட்டது. தன்னையே உதாரணமாய் காட்டி முன்னிலைப்படுத்துவது எத்தனை பேருக்கு சாத்தியம்? மிகச் சிலருக்குத்தான் இது சாத்தியமான ஒன்று. மிக சாதாரண மாணவனாக இருந்து ஒரு சாதனை மனிதனாக உயர்ந்திருக்கிற இந்த நிலை எங்கள் பிள்ளைகளுக்கான ரோல் மாடல் அப்படின்னு அவர்களையே நம்ம சொல்லிட முடியும். மிகச்சிறந்த சாதனையாளராக அவர் உருவாகி கொண்டு நம்மையும் உருவாக்க முனைந்து நிற்கிற இந்த தன்மை மிகச்சிறந்த ஒரு லீடருக்குரியது. அப்துல் கலாம் சொன்ன விஷயத்தை கோட் பண்ணாங்க, லீடர்ஸாக உருவாகணும் ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிற நல்ல விஷயம். அநேகமாக ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலும் வேலைக்கு போகிறவங்களுக்கு நிறைய அறிவுரைகள், அநேகமாக அது ஆசிரியர்களுக்கானதாக கூட நாங்கள் எடுத்துக்கிறோம். மிக சிறப்பான ஒரு நேர்த்தியாக தயாரிக்கப்பட்ட 5 பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டா போதும் அப்படின்னு என்ன சொன்னாங்க. உண்மையிலே இங்கே இருக்கிற அரங்கத்தில் இருக்கிற 3000 பேருக்கு மேற்பட்ட குழந்தைகளும் அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருப்பாங்கன்னு நம்புகிறோம். அவருடைய பேச்சு உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது செய்திகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பலத்த கரவொலியின் மூலமாக நீங்கள் அதனை வெளிப்படுத்தலாம். மனிதரை போல் நம்மிடம் பழகும் எளிமைதான் இவரை அனைவருக்கும் பிடித்தவராக மாற்றியிருக்கிறது
இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கிற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க தலைமை பண்புகளிலும் தலை சிறந்தவராக, தன்னை முன்னிலைப்படுத்தாமல் பணியை முன்னிலைப்படுத்துபவராக திகழ்கிற எங்களின் மதிப்பிற்குரிய நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களே வருக, சிறப்பானதொரு தலைமை உரை தருக என அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் எனது அன்பான மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டம் பாரதி மேல்நிலைப் பள்ளியினுடைய சிபிஎஸ்இ பள்ளி துவக்க விழா மற்றும் இந்த பள்ளியினுடைய வசந்த விழா, இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த கட்டிடத்தை நமக்கு பாரதி அகாடமியினுடைய கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பிஜிபி கல்வியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த பாரதி கல்வியினுடைய தாளாளர், நிர்வாகிகள் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் மற்றும் பாரதி கல்வியினுடைய முதல்வர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய முன்னாடி ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி கல்வி நிலையங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, எல்லா விதத்துலேயும் மாணவனை கல்வி என்ன சொல்லுதோ அதை சிறந்த முறையில் சொல்லி கொடுக்குறாங்க. கல்வி என்ன சொல்லுன்னா, ஒரு மனுஷனை மனிதனாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேலையை தான் நம்ம பாரதி கல்வி நிறுவனங்கள்லாம் மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் மாணவர் சேர்க்கை இருந்தாலும் சரி, இந்த நிதியுதவிப்பில் ஆசிரியர் தேர்வு செய்தாலும் சரி, மிக நேர்மையான முறையில் கடைபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அனைத்து வகையான மாணவர்களையும் பள்ளியில் சேர்த்து அவங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்கிறோ அந்த திறமையை கட்டாயம் வெளிக்கொண்ட ஒரு கல்வி நிறுவனமாக இங்கே இருக்குது. இதில் படிக்கிற மாணவர்கள் எல்லாமே எல்லா தரத்திலிருந்து வர்றாங்க. பொருளாதார கீழிருந்தும் மேலே இருக்கிறவங்க அனைத்து தரத்தினுடைய மாணவர்களும் இங்கே நல்ல முறையில் கல்வி கேட்குறாங்க. நல்ல கல்வி முறையில் சொல்லியிருக்காங்க. ஆண்டு அறிக்கை வாசலில் தெரியும், அனைத்து மாணவர்களையும் நல்ல மதிப்பெண் பெற்று இங்கே வெளியே செல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கல்வி மட்டுமே ஒரு குறிக்கோள் இல்லாமல் அனைத்து விதமான திறமைகளும் விளையாட்டில் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க. மற்ற தனித்திறன் போட்டிகளும் நல்லா சிறந்து விளங்குறாங்க. ஸோ எல்லா திறமையும் மாணவனுக்குள்ளே இருக்கிற வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு நிறுவனமாக இது காட்சி அளிக்குது. ஸோ அந்த வகையில் இந்த கல்வி நிறுவனங்கள் எங்களது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மாணவ செல்வங்கள்லாம் பார்த்தோம்னா, ஏற்கனவே சார் சொன்னது போல் நம்ம கையில் என்ன திறமை இருக்கோ அதை நம்ம முழுமையாக வெளிப்படுத்தணும். அதுக்கான ஒரு நிறுவனமாக இந்த பாரதி பள்ளிக்கூடம் செயல்பட்டு இருக்கு. இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கார், சாரும் சொல்லிட்டு பண்ணியிருக்காரு, நம்ம எத்தனையோ இங்கே எதுவுமே நல்லதில்லை அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம இருக்கோம். எதை எடுத்தாலையும் ஒரு எதிர்மறையானவே இருக்குது. அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம நிகழ்காலத்தில் நமக்கு ஒரு அருமையான உதாரணமாக நம்ம மாதிரி இந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இருந்துட்டு போயிருக்காரு. நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம சமகாலத்தில் வாழ்ந்தவங்கள ரொம்ப கரெக்டாக இருந்து ரொம்ப நேர்மையாக இருந்தவங்கள நம்ம அவரை பார்த்துருக்கோம். அவர் உழைப்புக்கு சிறந்த உதாரணம். அவரை தவிர வேறு யாருமே நம்ம இது வரைக்கும் நேரில் பார்த்துடல, படிச்சிருக்குமே தவிர நேரில் பார்த்துடல. ஸோ அவரை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நீங்கள்லாம் அவர் சொன்ன மாதிரி நம்ம என்ன ஆகணுமோ அதை கட்டாயம் அடைஞ்சே தீரணும் ஒரு குறிக்கோளை எடுத்து செயல்படணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவர் ஃபஸ்ட்டு என்னென்னா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒரு விமானி ஆகணும் தான் முடிவு பண்ணியிருக்கார். தான் ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு தான் விரும்பியிருக்காரு. ஆனால் அது அதால் என்ன பண்ண முடியல, அவரால் அடைய முடியல. ஆனால் அது இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய ராக்கெட் அவரால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, விட முடிஞ்சுது. ஸோ அவர் நினச்சது ஒன்று, ஆனால் அதை விட என்ன பண்ணாங்க, பல மடங்கு அதிகமாக இருந்தோ என்ன பண்ணியிருக்காரு, சாதிச்சிருக்கா. இது ஒன்றை மட்டும் உதாரணம் வச்சுட்டு நீங்கள்லாம் செயல்படுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சார் சொன்ன மாதிரி நம்மளால் முடிஞ்சவங்களே அதை அடுத்தவங்களுக்கு செய்யணும். ஸோ அதை தான் நம்ம இப்போ இல்லை, படித்து நம்மளுடைய நிலை அடைந்த பின்னாடி நம்மளால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவியை செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மருத்துவம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை பிணமாக பார்த்துக்கும், ஒருத்தர் இருக்காமல் பார்த்துக்கிறது தான் மருத்துவத்தினுடைய வேலை. ஆனால் கல்வியாளருடைய வேலை என்னென்னா, ஒருத்தர் நடைப்பிணமாகாமல் பார்த்துக்கொள்வாங்க. ஸோ அதுதான் இந்த கல்விக்கூடங்களிலே கல்வியினுடைய முக்கியமான பணி. ஸோ இந்த பணியெல்லாம் மிக சிறப்பாக ஆசிரியர் இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் செஞ்சுட்டு வருது.
ஸோ இந்த கல்வி நிறுவனங்கள் மீண்டு வரணும், மாணவர்களாம் இங்கே படிக்கிறவங்களாம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறு வயதிலேயே இந்த உயர்ந்த பதவியை தன்னுடைய விடாமுயற்சியினால் தொட்ட பெருமைக்குரியவர் தான் நம் விழாவினுடைய தலைமை வகிக்கிற முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்கள். தன்னுடைய உரையிலே அவர் குறிப்பிட்டார், சாதாரண மாணவர்களை சாதனை மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்று எங்களின் அன்பு இயக்குனர் சொன்னதையே வலியுறுத்தி மற்ற பள்ளிகளை பார்வையிட்ட அனுபவத்தில் நம் பள்ளிக்கு பாராட்டு சான்றிதழ் வாசித்தளித்த ஐயா அவர்களை மனமார்ந்த நன்றியறிதலுடன் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, தற்பொழுது இந்த ஊருக்கு பெருமை சேர்த்தவர்களை நாம் பெருமை செய்கிற இனிய தருணம். ஒரு ஊருக்கு யாரால் நன்மை விளைகிறது என்று யோசித்து பார்த்தால் பலருடைய பெயர்கள் காலந்தோறும் வந்து கொண்டே இருக்கும். தற்பொழுது வாழும் மனிதர்களில் மிக சாதாரணமாக காட்சியளித்தால் கூட இந்த மக்களுக்கு பயன்படும் வகையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை தேர்ந்தெடுத்து நம் பள்ளி விழாவிலே கௌரவிக்க வேண்டும் என்று நிர்வாகம் முடிவெடுத்ததனால் இந்த மதிப்பிற்குரியவர்களை இன்று மேடையேற்றி இருக்கிறோம். குறிப்பிடத்தகுந்த ஒவ்வொருவராக உங்களுக்கு அறிமுகம் செய்திடும். முதலாவதாக இந்த ரெட்டிப்பட்டி பஞ்சாயத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள். இவரை பற்றி குறிப்பிடுவதற்கு நிறைய சொல்ல முடியும். நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர், முதல் முறை, இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, தொடர்ந்து 4வது முறையாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். 1996 கடந்த 19 ஆண்டுகளாக ஊர் மக்களினுடைய அபிமானத்தை பெற்ற ஒரு சிறப்பான தலைவர். மத்திய அரசினுடைய பல விருதுகளை வென்று வந்திருப்பவர். தூய்மையான கிராமம் என்பதற்காக தமிழக அரசினால் அங்கீகரிக்கப்பட்டவர். திரு பி. பாலு என்கிற பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவரால் ஊருக்கும் பெருமை, ஊரால் இவருக்கும் பெருமை. நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதிலே நமக்கெல்லாம் கூடுதல் பெருமை. ஐயா அவர்களுக்கு சிறப்பு பரிசினை வழங்கி தருமாறு மதிப்பிற்குரிய டாக்டர் பிஜிபி ஐயா அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு வேண்டுகிறோம். உத்தமர் காந்தி விருது, சிறந்த பஞ்சாயத்துக்கான கிராம நிர்மல் புரஸ்கார் விருது போன்ற விருதுகளை வென்று வந்த நல்ல ஊராட்சி மன்ற தலைவருக்கு, தொடர்ந்து ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடியவர்களுக்கு விருதுகளை வழங்குமாறு அன்பிற்குரிய நல்ல உள்ளங்களை அன்புடன் வேண்டுகிறோம். திரு RS வரதராஜன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். சிறு வயதிலிருந்தே நாதஸ்வரம் வாசிப்பதிலே வல்லவர். திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களிடம் நீல்குழல் இசைமணி விருது பெற்றவர். இவரது திறமையை பாராட்டி தமிழக அரசினுடைய கலை பண்பாட்டுத்துறை கலை முதுமணி என்கிற பட்டத்தை வழங்கி இருக்கிறது. பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் இசைமணி என்கிற பட்டத்தை வழங்கியுள்ளார். மலேசியாவில் இவர் 3 ஆண்டு காலம் பணிபுரிந்த பொழுது அமைச்சர் டத்தோ சாமுவேல் அவர்கள் முன்னிலையில் கச்சேரி செய்து பாராட்டுதலை பெற்றிருக்கிறார். நம் ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கிற அன்னார் அவர்களுக்கு எங்களின் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அவருக்கு நல்லாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நன்றிகள் ஐயா. தொடர்ந்து திரு அத்தி என்ற பி. நடேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 18 வயதிலிருந்து தவில் வாசித்து வரும் இசைக்கலைஞர். பழனி தேவஸ்தானம் பள்ளியிலே பயின்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் சந்திராய ரெட்டி அவர்கள் முன்னிலையிலே வாசித்து தேர்ச்சி சான்று பெற்றவர். நாமக்கல் ராமகிருஷ்ண கான சபா மூலம் லயா ஞான சுடர்வழி பட்டம் தலைவர் சிலம்பொலி சு. செல்லப்பன் அவர்களால் வழங்கப்பட்டது. இவரை கௌரவிக்குமாறு எங்களின் மதிப்பிற்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம். தொடர்ந்து திரு R. சாமிதுரை அவர்களை அழைக்கின்றோம். கலைஞர் ரெட்டிப்பட்டி